Hello everyone, welcome you all. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். என்ன ஆக்சுவலாக பார்க்க போகிறோம்னா ஆன்டிபயோட்டிக் ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் த பேத்தஜன்ஸ். இப்போ நமக்கு வந்து ஜுரம் வந்துருச்சு, இல்லை சம் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் ஃபீவர், வைரல் ஃபீவர் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம உடம்புல எடுத்துக்குவோம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி வந்து அந்த பேத்தஜன் தட் இஸ் மைக்ரோப்ஸை வந்து மேலே ஆக்ட் ஆகி அதை சப்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதோட சம்மந்தப்பட்டது சார், ஏன் நம்ம இதை பார்க்குறோன்னா do you know translation protein synthesis அதோட சம்மந்தப்பட்டது. ஆக்சுவலாக நான் இதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் யாரோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் பேத்தஜனோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஆஸ் யூ மே நோ சென்ட்ரல் டாக்மா தட் இஸ் DNA to mRNA as well as mRNA to protein, இது எல்லா ஆர்கானிசத்துக்கும் வந்து யூனிவர்சல் அப்படிங்கிற இதை நீங்கள் படிச்சுப்பீங்க. ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல். ஸோ இது சென்ட்ரல் டாக்மான்னு அதனால தான் இதுக்கு பேரே. அதனால் பேத்தஜன் மைக்ரோபாக இருக்கட்டும், அதுலேயும் வந்து என்னென்னா DNA to mRNA டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்குன்னா ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் வந்து நடக்கும், டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த ப்ராசஸில் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து என்ன பண்ணோம்னா இந்த டிஃப்ரெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம சொல்கிறது வந்து பேத்தஜனோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ ப்ரோட்டீன் அந்த இன்ஃபெக்ஷஸ் மைக்ரோப்லேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணும் பொழுது நம்ம மேலே ஆக்ட் ஆகக்கூடிய இதுவும் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், அந்த ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸை டீட்டெயிலாக பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஆன்டிபயோட்டிக், ஒன்று டெட்ராசைக்ளின், இன்னொன்று நியோமைசின். போத் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். சரி சார், இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துக்கிறோம் மாத்திரையாக, அது யார் மேலே ஆக்ட் ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோபியல் பேத்தஜன் மேலே ஆக்ட் ஆகும். அப்போ அந்த பாக்டீரியா இருக்குதுன்னு வச்சுங்க, சப்போஸ் லேட்டஸ்ட் டேக் பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை இந்த ஆன்டிபயோட்டிக் போய் ஸ்டாப் பண்ணும். சரி, நம்ம அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து இனிஷியேஷன், செகண்ட் வந்து எலாங்கேஷன், மூணாவது பார்த்திங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு 3 இது பார்த்தோம். இதில் இந்த டெட்ராசைக்ளின் நியோமைசினும் ஒரே மாதிரி ஆக்ட் ஆகும். எஸ்பெஷலி இது எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஸ்டேஜ்லேயே ஆக்ட் ஆகிடும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, 2 and 3 அதுவும் ஜிடிபியும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவை பைண்ட் பண்ண வைக்கும். தட் இஸ் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைபோசோம்ஸ் அட்டாச் வித் எம்ஆர்என்ஏ, அடுத்த ஸ்டெப்பில் எம்ஆர்என்ஏவோட டிஆர்என்ஏ வந்து அட்டாச் ஆகும். இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகுதுல ஃபார்மைல் மித்தியோனைன், அது வந்து இதோட அட்டாச் ஆகும். இது பேர் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். ரைபோசோம், எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். இந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணாமல் தடுத்துரும். எப்படின்னா இந்த டிஆர்என்ஏ வந்து காம்ப்ளிமெண்ட்ரியான கோடான், தட் இஸ் ஆன்டி கோடான் டிஆர்என்ஏட்ட அதனுடைய எண்டில் இருக்கும். இன்னொன்று கோடான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியான கோடான் வந்து எம்ஆர்என்ஏல இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அது போய் பைண்ட் ஆகும் இல்லையா. அந்த பைண்டிங் கெப்பாசிட்டி அந்த டிஆர்என்ஏ போய் அந்த எம்ஆர்என்ஏவோட பைண்ட் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணி விட்டுரும் இந்த டெட்ராசைக்ளினும் நியோமைசினும். ஸோ இது பைண்டே ஆகலைன்னா என்ன நடக்காது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காதுல்ல. அப்போ பாக்டீரியாவுக்கு தேவையான ப்ரோட்டீன், அது லைஃப் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோட்டீனை ப்ரொடக்ஷனை நிறுத்திடுவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்ரோப் வந்து டெஸ்ட்ராய் ஆக வேண்டியதான். அண்ட் மோர் ஓவர் எரித்ரோமைசின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி இம்பார்ட்டண்ட் ஆன்டிபயோட்டிக். நிறைய தடவை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸில். ஹியர் யூ கேன் see the A site, P site, E site. இது எங்கே கரெக்டாக ஆக்ஷன் ஆகும்னா ரெண்டாவது ப்ராசஸ் இனிஷியேஷன் இல்லாமல் எலாங்கேஷன். அந்த எலாங்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பைண்டிங் ப்ராசஸ், பைண்டிங் ஆஃப் டிஆர்என்ஏ அலாங் வித் எம்ஆர்என்ஏ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஃப்ரம் பெப்டைல் குரூப் டு அமினோ ஆசிட் ஏ சைட்டில் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏக்கு போயிடும். அது பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் பண்ணும். மூணாவதுல என்னென்னா டிரான்ஸ்லோகேஷன், தட் இஸ் மூமெண்ட் ஆஃப் த ரைபோசோம் along with mRNA as well as along with that tRNA
டிஆர்என்ஏவோட அமினோ ஆசிட்ஸும் சேர்ந்து என்ன ஆகும்னா இந்த ஏ சைட்டில் இருக்கிறது ஒரு கோடான் அப்படி ஃபார்வேர்டில் டிஸ்டன்ஸில் மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு பேர். அந்த ப்ராசஸை ஆக்சுவலாக எலாங்கேஷன் ஃபேக்டர் ஜி அப்படிங்கிறது வந்து ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த எலாங்கேஷன் ஃபேக்டர் தான் இந்த டிரான்ஸ்லொகேஷன் ப்ராசஸை கேரி ஆன் பண்ணும். இங்கே என்ன பண்ணிடும் எரித்ரோமைசின், இட் வில் இன்ஹிபிட் த டிரான்ஸ்லொகேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஆர்என்ஏ அலாங் த அமினோ ஆசிட்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் இப்படி மூவ் ஆகுறது இல்லையா, அந்த ப்ராசஸை ஹோலாக நிறுத்தி வச்சிரும் இந்த எரித்ரோமைசின். அப்போ எலாங்கேஷன் நடக்கலைன்னா ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பரான ப்ரோட்டீன், பாக்டீரியாவுக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகாது. பாக்டீரியாவோட சஸ்டெய்னிங் கெப்பாசிட்டி, லைஃப் கேரி ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்காது. அல்டிமேட்டாக இட் ஷுட் டை. ஸோ எரித்ரோமைசின் இப்படி தான் எலாங்கேஷன் ப்ராசஸை ஆக்ட் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் ஸ்ட்ரெப்டோமைசின், எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெப்டோமைசின் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் எங்கே சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ இன் த ஃபஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் இனிஷியேஷன். இனிஷியேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனில் எப்படி சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த டிஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏவோட பைண்ட் ஆகணும்ல. ஆக்சுவலாக கரெக்டாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பொறுத்தவரைக்கும் ஷைன் டால்கார்னோ சீக்வன்ஸில் ரைபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆன பிறகு எம்ஆர்என்ஏ வித் ஸ்மாலர் சப் யூனிட் ஆஃப் ரைபோசோம் வந்து அட்டாச் ஆன பிறகு டிஆர்என்ஏ வந்து பைண்ட் ஆகும். ஆமாம் ரைட். ஹியர் இட் வில் இன்ஹிபிட் த இனிஷியேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் பை காசிங் மிஸ்ரீடிங். ஸோ இந்த ரீடிங் பண்ணுவோம்ல 5' to 3' ரீட் பண்ணுறப்பயே மிஸ்ரீடிங் பண்ணுறதுனால ப்ராப்பரான இடத்துல போய் அது செட் ஆகாமல் இம்ப்ராப்பரான ஒரு இடத்துல ரைபோசோம்லேயே பைண்ட் ஆகிடும். அண்ட் மோர் ஓவர் டிஆர்என்ஏவும் எக்ஸாக்டாக பைண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி மிஸ்ரீடிங் பண்ணுற அளவுக்கு இனிஷியேஷனை மாற்றி விட்ருவோம். நியூக்ளியோடைட்ஸ் இந்த இடத்துல ப்ராப்பராக இல்லாமல் அளவுக்கு மாற்றி விடக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்ட்ரெப்டோமைசின் உண்டு. அப்போ அப்படின்னா என்ன ஆகாது, டிஆர்என்ஏ கரெக்டாக பைண்ட் ஆகாது. டிஆர்என்ஏ பைண்ட் ஆனால் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இனிஷியேஷனே நடக்கும். இந்த ரைபோசோம் அந்த எம்ஆர்என்ஏவை வந்து ரெகனைஸ் பண்ண முடியாத அளவுக்கு, ஷைன் டால்கார்னோ சீக்வன்ஸை ஃபைண்ட் பண்ண முடியாத அளவுக்கு மிஸ்ரீட் பண்ண வச்சிரும் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின். இதுதான் இப்படி தான் வந்து இந்த பாக்டீரியல் ப்ரோட்டீன் சிந்தசிஸை இனிஷியேஷன்லேயே ஸ்டாப் பண்ணும் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின். அண்ட் மோர் ஓவர் குளோரம்ஃபெனிகால், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். குளோரம்ஃபெனிகால் வந்து எந்த ஸ்டெப்லனா செகண்ட் ஸ்டெப் எலாங்கேஷன் ஸ்டெப்பில் இன்ஹிபிட் பண்ணும். எலாங்கேஷனில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பைண்டிங், ரெண்டாவது வந்து பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ். தட் இஸ் பெப்டைடு வந்து பி சைட்டில் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏல ஹெட்டில் 3' எண்டில் இருந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து வெட்டப்பட்டு அது அப்படியே எங்கே போய் ஜாயின் ஆகும்னா ஏ சைட்டில் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏவோட பைண்ட் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸோட இங்கே பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இந்த வேலையை பண்ணுறது. இங்கே என்ன குளோரம்ஃபெனிக்கல் பண்ணிடும்னா இந்த ஸ்டெப்பை பெப்டிடைல் பெப்டைடு டிரான்ஸ்ஃபரை வந்து நிறுத்தி விடும். அல்டிமேட்லி நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலைன்னா அமினோ ஆசிட்ஸ் ப்ராக்ரஸிவாக சிந்தசைஸ் பண்ணி ஒரு பாலிபெப்டைட் செயினாவோ ஒரு ப்ரோட்டீனாவோ ஃபார்மேஷன் பண்ணக்கூடாது. ஹியர் there is the formation of peptide bond. Am I right? This peptide bond will get inhibited. அப்போ என்ன ஆகும், ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்கும். அடுத்ததோட ஜாயின் ஆகிறதுக்கு பெப்டைட் பாண்ட் தேவை. பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, அதோட இன்ஹிபிட் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கலி ஒரே ஒரு அமினோ ஆசிட் தான் இருக்கும். அடுத்த அமினோ ஆசிட் ஆட் பண்ணால் தான் என்ன பண்ணும், சக்ஸஸிவ் அமினோ ஆசிட்ஸ் ஆட் பண்ணால் தான் செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரோட்டீனே வந்து ஃபார்ம் ஆகாது. பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டா பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் த பெப்டைட் பாண்ட்? CONH இதுதான் வந்து பெப்டைட் பாண்ட். இது தெரிஞ்சிச்சிங்க, கேட்கலாம். CONH தான் பெப்டைட் பாண்ட். ஓகே, ஸோ பார்த்துட்டிங்கன்னா டெட்ராசைக்ளின் நியோமைசின் வந்து இனிஷியேஷன் ப்ராசஸில் பைண்டிங் ஆஃப் டிஆர்என்ஏ வித் எம்ஆர்என்ஏ அதையே வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ தேர் வில் பி நோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆன் பாக்டீரியா. எரித்ரோமைசின் எப்படின்னா டிரான்ஸ்லொகேஷன் ப்ராசஸ், தட் இஸ் எலாங்கேஷன் ஒரு ஸ்டெப்பான டிரான்ஸ்லொகேஷன் அப்போ அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். மூணாவது ஸ்ட்ரெப்டோமைசின், இட் வில் இன்ஹிபிட் த இனிஷியேஷன் ப்ராசஸ் பை மிஸ்ரீடிங் த மிஸ்ரீடிங் த நியூக்ளியோடைட்ஸ் present on the mRNA. And next one is chloramphenicol. It will inhibit the peptidyl transferase enzyme so that peptide bond formation gets inhibited between the one tRNA amino acid and next tRNA amino acids. So peptide bond cannot be formed, it cannot elongate. As a result,
there will be no polypeptide chain as well. இப்படி தான் வந்து நம்மளோட ஆன்டிபயோட்டிக்ஸ், நம்ம சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய் பாக்டீரியாவுக்கு எதிராக நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த பேத்தஜனுக்கு எதிராக ஆக்ட் ஆகுது. ஓகே பைஸ், இது அநேகமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மோர் ஓவர் இது ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் இனிமேலுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட உடம்புல வந்து ஃபீவர் வருதோ இல்லை இது வருதோ அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. see you next video.